தமிழ்நாட்டுல இருக்கிற ஆயர்குடி கிராமம். கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷ கணக்கான பாரம்பரியம் இருக்கிற இந்த கிராமத்துல 400 வருஷங்களுக்கு முன்னாடி கன்னிகா தேவி வழிபாடு அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. இந்த கன்னிகா தேவி வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாளத்துல குமாரி அப்படின்ற ஒரு தெய்வ வழிபாடு உண்டு. அதே மாதிரி இந்த ஆயர்குடி அப்படின்ற கிராமத்திலையும் திருமணமாகாத கன்னி பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கன்னிகா தேவி அப்படின்ற பட்டத்தை வழங்கி அவங்க வயசாகி முதிர்ச்சி தன்மை அடையிற வரைக்கும் அவங்கள ஒரு தேவியா ஒரு இறைவியாவே பாவிச்சு வணங்கிட்டு வருவாங்க. ஒரு முறை அந்த கன்னிகா தேவி அவங்க முதிர்ச்சி தன்மைய வயசாகிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்தலுக்கான பணியை அவங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு துண்டு சீட்டுல அந்த ஊர்ல இருக்கிற கன்னி பெண்களுடைய பேர் எழுதி போட்டு ஊர் தலைவர் வந்து பேரை தேர்ந்தெடுக்கவும், யாருடைய பேர் அந்த துண்டு சீட்டுல வருதோ அந்த பெண் கன்னிகா தேவியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வயசாகிற வரைக்கும் திருமணம் செஞ்சுக்காம எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையிலயுமே ஈடுபடாம இறைவியா தேவியா பாவிச்சு கோவில்லையே வாழ்ந்துட்டு வருவாங்க. ஊர்ல இருக்கிற பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்கள்ல இருந்து ஜமீன்தார் வரைக்குமே இந்த கன்னிகா தேவி சொல்ற பேச்ச கேட்டு நடந்தாகணும். இந்த கன்னிகா தேவியை எதிர்த்து வேற யாராவது பேசினாங்க அப்படின்னா அவங்க தெய்வத்தையே எதிர்த்து பேசுறதா குற்றம் சாட்டப்பட்டு அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கப்படுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வழக்கம் அந்த ஆயர்குடி அப்படின்ற கிராமத்துல இருந்துட்டு வந்துச்சு. இந்த வழக்கத்துக்கு பின்புலமா இருந்த கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வானாசுரன் அப்படின்ற ஒரு அரசன், ஒரு அசுரன், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அசுரனா விளங்கிட்டு வந்தான். அவனை எந்த தேவர்களாலும் கடவுள்களாலும் தோக்கடிக்கவே முடியல. காரணம் என்னன்னா, பல வருஷம் தவம் புரிஞ்சு பிரம்ம தேவர்கிட்ட ஒரு கன்னி பெண்ணால மட்டும்தான் நான் கொல்லப்படணும் அப்படின்ற ஒரு வரத்தை இந்த பானாசுரன் அப்படின்ற அசுரன் வாங்கிட்டு வந்தான். இந்த வரத்தை பயன்படுத்தி உலகத்துல இருக்கிற பலரை அவன் ரொம்ப கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சான். அப்போ பார்வதி தேவியோட அம்சமா தமிழகத்துல பிறந்த இந்த கன்னிகா தேவி அப்படின்ற பெண் தெய்வம் தான் தன்னுடைய திருமணம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு கன்னி தெய்வமா இருக்கும் போதே அந்த பானாசுரன் அப்படின்ற அசுரனை வதம் பண்ணி உலகத்துல அமைதியை நிலைநாட்டினதா ஒரு புராணம் இருக்குது. இந்த அம்மனை சிறப்பிக்கிற வகையில தான் இந்த கன்னிகா தேவி அப்படின்ற வழக்கம் இந்த ஆயர்குடி கிராமத்துல இருந்துட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த ஆயர்குடி கிராமத்துல தான் கௌரி அப்படின்ற ஒரு 16 வயசு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. இந்த கௌரி மற்ற பெண்களை மாதிரி இல்லாம ரொம்ப சுதந்திரமா இருந்தா. 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டுடைய கிராமத்துல பெண்களுக்கான நெறிமுறைகள் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த வழக்கங்களுக்கும் பழக்கங்களுக்கும் கட்டுப்படாம ரொம்ப சுதந்திரமா கௌரி வாழ்ந்துட்டு வந்தா. யாரோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத கௌரிக்கு அப்பா அம்மா கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவ அந்த சுதந்திர தன்மையோட வளர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் அவ அந்த ஊரோட கன்னிகா தேவியான காயத்ரி தேவி மூலமா வளர்க்கப்பட்டவ. கௌரி சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவளுடைய அம்மா தவறிட்டாங்க. அவளுடைய அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே அவளுடைய அப்பாவும் தவறிட்டாரு. கை குழந்தையா இந்த கௌரிய என்ன பண்றது, யார் வளர்க்குதுன்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு பேச்சு எழும்போது கன்னிகா தேவியான காயத்ரி தேவி தான் முன் வந்து நானே இந்த குழந்தைய என் கூடவே கோவில்ல வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துது. கன்னிகா தேவியா இருக்கிறவங்க எப்படி ஒரு இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வருது. அப்போ அதுக்கு பதிலடியா நான் இல்லற வாழ்க்கையில ஈடுபடல, அதுக்கு பதிலா
ஒரு குழந்தைய வளர்க்குற உரிமையை தான் நான் கேட்குறேன். நீங்க வணங்குற அந்த பார்வதி தேவியை விநாயகர் அப்படிதானே படைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கவும் ஊர் மக்களால எந்த ஒரு பேச்சும் பேச முடியல. கௌரி காயத்ரி தேவியோட பாதுகாப்புல காயத்ரி தேவி தான் தன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி நம்பி அந்த ஊர்லயே வளர்ந்துட்டு வரா. அப்படி வளர்ந்துட்டு வந்த கௌரிய காயத்ரி தேவி மற்ற பெண் பிள்ளைகளை அவங்களுடைய தாய்மார்கள் கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி கட்டுப்படுத்தாம சுதந்திரம்னா என்ன, எப்படி தன்னுடைய கருத்துக்களை எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலைப்படாம எடுத்து முன்வைக்கிறது, இந்த மாதிரி சுதந்திர எண்ணங்களை சொல்லி சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கௌரியும் அதன்படி வளர ஆரம்பிக்கலாம். என்னதான் அவங்க கன்னிகா தேவியா இருந்து அந்த ஊர் மக்களால மதிக்கப்பட்டாலும் ஒரு பெண்ணா அவங்க அவங்களுடைய சுதந்திரத்தை இழந்தாங்க. அதுதான் உண்மை. அதனால அப்போ தன்னால எந்த வாதமும் செஞ்சு தன்னுடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்க முடியல. ஆனா இந்த பொண்ணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே முற்போக்கு எண்ணங்களை அந்த காயத்ரி தேவி கௌரியோட மனசுல விதைச்சு அவளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளர்ந்த கௌரி அந்த ஊர்ல ஓடி தெரியாத இடமே கிடையாது, அந்த கோவில்ல சுற்றி தெரியாத இடமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவ அந்த கன்னிகா தேவியோட குழந்தையாவே நினைச்சு அவளுக்கும் அந்த ஊர் மக்கள் மரியாதை செலுத்த ஆரம்பிச்சாங்க. அவ குழந்தையா இருந்து வளர வளர ஒரு நாள் குழந்தையா இருந்த கௌரி தன்னுடைய வளர்ப்பு தாயான காயத்ரி தேவி கிட்ட கதை கேட்கிறா. அவங்களும் தனக்கு தெரிஞ்ச கதைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க. குறிப்பா கன்னிகா தேவியான பார்வதி தேவியோடைய காதலையும் அந்த காதல் கைகூடாம போனதையும் அதனால பானாசுரன் வதைக்கப்பட்ட கதையையும் சொல்றாங்க. இத கேட்ட கௌரிக்கு கன்னிகா தேவியான பார்வதி தேவிக்குமே இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்கே, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கும்போது அதுக்கு காயத்ரி தேவியால எந்த ஒரு பதிலையுமே சொல்ல முடியல. அதுக்கு பதில் சொல்லாம அவளை பார்த்து ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்ச காயத்ரி தேவி 16 வயசு பெண்ணான கௌரி கிட்ட உன் மனசுல அப்படி யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு கௌரியால பதில் சொல்ல முடியல. அவ ஏதேதோ சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றா. ஆனா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தானே, மனசுல இருக்கிற அந்த விஷயம் அவளுடைய முகத்துல வரும்போது காயத்ரி தேவி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால தன்னுடைய தாயோட பார்வையில இருந்து அங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வரேம்மா அப்படின்னு சொல்லி வேக வேகமா அந்த கோவிலை விட்டு கௌரி ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடுனவ அந்த கோவிலோட குளக்கரையில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி ஒரு குரல் கேக்குது. உன்னுடைய அம்மா என்னை பத்தி கேட்கும் போது நீ அவங்க கிட்ட என்னை பத்தி சொல்லியிருக்க வேண்டியதுதானன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கவும் அவ பயந்து போய் எழுந்து நிக்கிறா. அவளுக்கு பின்னாடி அந்த ஆயர்குடி கிராமத்தோட ஜமீன்தாரோட மகனான மகேஸ்வரன் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். அவனை அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில பார்த்த உடனே கௌரிக்கு பதட்டம் தாங்கல. இங்க எதுக்காக வந்தீங்க, யாராவது பாத்திர போறாங்க, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு மகேஸ்வரன் கிட்ட கௌரி சூழ்நிலைய விளக்க முயற்சி பண்றா. ஆனா அவன் அதை பத்திலாம் கவலைப்படுற மாதிரி கிடையாது. நீ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க அம்மா என்னை பத்தி கேட்கும் போது எதுக்காக ஆமா அப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு நீ சொல்லாம இப்படி ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரன் பிடிவாதமா கேக்குறான். கௌரியும் அதை எப்படி என்னால இப்ப சொல்ல முடியும், அதுவும் அம்மா கிட்ட போய் நான் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமைய விளக்க முயற்சி பண்றா. அதுக்கு அவனும் அப்போ ஒருவேளை நான் வந்து பேசினா உங்க அம்மா ஏத்துப்பாங்கன்னா சொல்லு, இப்பவே போய் பேசலான்னு சொல்லி அவளுடைய கைகளை பிடிச்சு கூட்டிட்டு போக முயற்சி பண்றான். ஆனா கௌரி உடனடியா அதை தடுத்து தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க, யாராவது பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. ஜமீன்தாரோடைய மகனான மகேஸ்வரனுக்கும் கௌரிக்கும் சில காலங்களா யாருக்குமே தெரியாத இந்த காதல் நடந்துட்டு இருக்குது. என்னதான் காதல் பாகுபாட பார்க்காது அப்படின்னாலும் இந்த ஊர் பார்க்கும் இல்லையா, யாருன்னே தெரியாத ஒரு அனாதை பொண்ணுக்கும் ஜமீன்தாரோடைய மகனுக்கும் இந்த கடவுள் எப்படி முடிச்சு போட்டு வைப்பாரோ தெரியல.
ஆனா கௌரிக்கு இந்த ஒரு பயம் அதிகமாவே இருந்துச்சு. எங்க இந்த ஊர் ஜனங்க சேர்ந்து தங்களுடைய காதலை பிரிச்சு விட்டுருவாங்களோன்ற பயம், எதிர்காலத்துல நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்ற எண்ணத்தை விட கௌரிக்கு அதிகமா இருந்துச்சு. அதனாலேயே ஆரம்ப காலகட்டத்துல இந்த உறவை அவ தவிர்க்க முயற்சி பண்ணாலும் அவளுடைய வயசும் சரி அவளுடைய மனசும் சரி இந்த உறவை விட்டு பிரிய எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அந்த ஊர் தலைவர் அந்த ஜமீன்தார் அந்த கன்னிகா தேவிய பார்க்கலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வராங்க. வந்தவர் கையில தட்டும் தாம்பாளமும் இருக்கிறத பார்த்த கௌரி ரொம்பவே பயந்து போறா. ஒருவேளை அவன்தான் தனக்கும் கௌரிக்கும் நடுவுல இருக்கிற அந்த உறவை தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டானோ, ஒருவேளை அதனாலதான் பொண்ணு கேட்டு அவர் வந்திருக்காரோன்னு சொல்லிட்டு ஒருவித ஆசையும் ஏக்கமும் கௌரிக்குள்ள வருது. ஆனா அவருடைய அந்த ஆசை அங்க நிராசையாற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது அப்படி கன்னிகா தேவிய பார்க்க வந்த அந்த ஜமீன்தார் அவங்க கிட்ட அந்த தாம்பாள தட்டை கொடுத்துட்டு வேற ஒரு விஷயத்த பேசுறாரு. இந்த ஆயர்குடி கிராமத்துல அடுத்த கன்னிகா தேவிய தேர்ந்தெடுக்கிறதுக்கான காலநிலை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்காக தான் உங்களை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு இந்த தட்டு தாம்பாளத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கும் வயசாயிடுச்சு. இந்த ஊர்ல அடுத்த கன்னிகா தேவி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய காலகட்டமும் வந்துடுச்சு. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி அந்த ஜமீன்தார் காயத்ரி தேவி கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ கௌரிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னதான் தன்னுடைய காதலை பத்தி அவர் பேச வரல அப்படின்னாலும் தன்னுடைய அம்மாவுக்கு இந்த கன்னிகா தேவி அப்படின்ற பட்டத்துல இருந்து விடுதலை கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு சாதாரண பொண்ணா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய சுதந்திரமா வாழ போறாங்க. இந்த கோவிலை தாண்டி அவங்க வெளியில வர போறாங்க அப்படின்னு சொல்லி கௌரி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கேத்த மாதிரி அந்த காயத்ரி தேவியும் அந்த தாம்பாளத்தை ஏத்துக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த பட்டத்துக்கான சரியானவங்களை நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த ஜமீன்தார் கூடிய சீக்கிரம் என்னுடைய பையனுக்குமே நிச்சயதார்த்தம் ஆக போகுது, நீங்க கண்டிப்பா அதுக்கு வந்து என்னுடைய பையனை வாழ்த்திட்டு போகணும். நீங்க அங்க வரும்போது நீங்க கன்னிகா தேவியா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் உங்களுடைய வருகையும் உங்க மகளுடைய வருகையும் நிச்சயமா எதிர்பார்ப்பேன்னு சொல்லிட்டு கௌரிய ஓரக்கண்ணால கோபத்தோட ஒரு பார்வை பார்த்தா மாதிரி அங்கிருந்து அவர் கிளம்பி போறாரு. இத கேட்ட உடனே கௌரிக்கு தூக்கி வாரி போடுது. தான் ஆசையா காதலிச்சவனுக்கு நிச்சயதார்த்தமா, அதுக்கு தன்னையே அவனுடைய அப்பா வந்து கூப்பிட்டுட்டு போறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையும் ஏற்படுது. இதனால மனசொடைஞ்சு போன கௌரி மறுபடியும் அந்த குளக்கரையில உட்காந்து ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு மகேஸ்வரன் வரான். வந்தவன் நேரடியா கௌரியோடைய கைகளை பிடிச்சு, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த கிராமத்துல இருக்கக்கூடாது, உடனடியா வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அவளை இழுத்துக்கிட்டு போறான். ஆனா கௌரிக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஸ்வரன் அதுக்கு என்னுடைய அப்பா என்னுடைய பேச்சை மீறி எனக்கு யார் கூடவோ நிச்சயதார்த்தம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. என்னால உன்னை தவிர வேற யாரையுமே அந்த ஸ்தானத்துல வச்சு பார்க்க முடியாது. நான் இந்த ஊர்ல இருந்தா தானே என்னுடைய ஆசைகளை மீறி அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. உடனடியா நம்ம இங்க இருந்து கிளம்பி போறோம். ஏதாவது ஒரு ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம் வான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறான். ஆனா கௌரியால அந்த ஊரை தாண்டி தன்னுடைய தாயை தாண்டி இப்படி கூப்பிட்டவன் கூட போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம் அவளுக்கு ஏற்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு மகேஸ்வரனை அவ மனசு மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறமா இந்த ஊர்ல வாழ போறது என்னுடைய அம்மா தான். அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அவங்களுடைய கன்னிகா தேவி பட்டத்தையும் இதுக்கப்புறம் இந்த ஊர் பறிக்க போகுது. அப்படி ஒரு முறை அந்த பட்டம் போயிடுச்சு அப்படின்னா அவங்க சாதாரண பெண்ணா மாறிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஊர் மக்கள் அவங்கள கொஞ்சம் கூட இரக்கம் பார்க்காம உன்னுடைய பொண்ணு தானே இந்த காரியத்தை பண்ணான்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தி என்ன வேணாலும் பண்ணலாம். என்னை இத்தனை நாள் ஆசையா வளர்த்தவங்க அவங்க. அம்மா அப்பா இல்லாம நான் அனாதையா இருந்த போது
எனக்கு அடைக்கல தந்த தெய்வம் அவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சூழ்நிலைய வரவழைச்சிட்டு நான் எப்படி வர முடியும்னு சொல்லி கௌரி சொல்றா. ஆனா மகேஸ்வரனுடைய எண்ணங்கள் எல்லாம் கௌரி மேல மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நீ ஒருவேளை வரலனா நீ என்ன இழக்க நேரிடும், அது பரவாயில்லையா உனக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்கும் போது இதுக்கு அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. என்னால உன்னை விட்டுட்டு வாழ முடியாதுன்னு சொல்லி கௌரியை இறுக அணைச்சுக்கிட்டவ, சரி அடுத்த கன்னிகாதேவி பட்டம் யாருக்கு போகுது அப்படின்றது வரைக்கும் பார்ப்போம். உங்க அம்மாவுடைய பட்டம் பறிக்கப்பட்ட உடனே அவங்களையும் கூப்பிட்டுட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரனும் கௌரியும் ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த கன்னிகா தேவியை தேர்ந்தெடுக்கிற அந்த நாளும் வந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா கன்னி பெண்களுடைய பேர்களையும் எழுதி அதை ஒரு குடுவையில போட்டு ஊர் தலைவர்கிட்ட ஊர் மக்கள் எடுத்துட்டு வராங்க. அப்படி வந்தவங்க கிட்ட எல்லா பொண்ணுங்களுடைய பேரும் இருக்கான்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் விசாரிக்கிறாரு. கௌரியை தவிர எல்லா பெண்களுடைய பேரும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த ஊர் தலைவர், கௌரியோடைய பேரை மட்டும் எதுக்காக விட்டு வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவ யாருமே இல்லாத அனாதை பொண்ணு, அப்படிப்பட்ட பொண்ணு எப்படி கன்னிகா தேவி பட்டத்தை கொடுத்து அவளை மரியாதை செய்ய முடியும்னு சொல்லி ஊர் மக்கள் கேக்குறாங்க. ஆனா இதெல்லாத்தையும் அந்த ஜமீன்தார் காதுல வாங்குற மாதிரி இல்லை. அவளுக்கு யாருமே இல்லைன்னு யார் சொன்னா? இந்த ஊருடைய கன்னிகா தேவியோடைய வளர்ப்பு அவ, அந்த தேவியாலவே வளர்க்கப்பட்ட குழந்தை அவ. அப்படிப்பட்டவளை விட இந்த பட்டத்துக்குரியவங்க வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுல கௌரியோடைய பேரையும் எழுதி போட சொல்லி சொல்றாரு. அந்த ஊர் மக்கள்ல பலர் இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் ஊர் தலைவர் சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக கௌரியோடைய பேரையும் எழுதி போடுறாங்க. இத பார்த்த அந்த காயத்ரி தேவிக்கும் சரி, கௌரிக்கும் சரி, மகேஸ்வரனுக்கும் சரி பயங்கரமான அதிர்ச்சி. அந்த பேர் எடுக்கிற அந்த நிகழ்வுல கௌரியோட பேரு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 பேருமே வேண்டி நிக்கிறாங்க. ஊர் தலைவரும் பேர் எடுக்கிறாரு. அப்படி அதை எடுத்து படிச்சவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஊர் மக்களுக்கும் இல்லாம அந்த 3 பேருக்கும் தான். காரணம், அந்த பேர்ல வந்தது கௌரியோட பேர் தான். இதை எடுத்து பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த ஊர் தலைவரான ஜமீன்தார் கௌரிய அடுத்த கன்னிகா தேவி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. கௌரி இடிஞ்சு போய் உட்காந்துடுறா அதே இடத்துல. பல வருஷங்களுக்கு முன்னாடி தனக்கு ஏற்பட்ட அதே நிலைமை இப்போ தன்னுடைய மகளுக்குமே ஏற்பட்டுடுச்சே அப்படின்னு சொல்லி காயத்ரி தேவியும் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. தான் ஆசையா காதலிச்சவளுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்படணுமான்னு சொல்லி மகேஸ்வரனும் ரொம்ப உடைஞ்சு போயிடுறான். ஊர் தலைவர் ஊரார் முன்னாடி இந்த கன்னிகா தேவியோட அடுத்த பட்டம் சூட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அப்படி போறவர் தன்னுடைய மகனையே ஏளனமா ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு. இதனால குழம்பி போனவன் அந்த ஜாடிக்குள்ள இருந்த மத்த பேர்கள் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறான். ஆனா அதுல கௌரியோட பேரை தவிர வேற எந்த பேருமே கிடையாது. அந்த குடுவைக்குள்ள இருந்த எல்லா ஓலைகளிலும் இருந்தது கௌரியோட பேர் மட்டும்தான். தன்னுடைய அப்பா தான் கௌரிய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்கி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்காருன்னு சொல்லி மகேஸ்வரன் அதிர்ந்து போறான். ஒருவேளை தான் இல்லைனாலும் எதிர்காலத்துல அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. ஆனா அதுக்குமே வழிவகை செய்யாம தன்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வாழற ஒரு சிறை வாழ்க்கைய போய் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறான். இந்த ஊருக்குள்ள எந்த கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா சுத்தி திரிஞ்ச பொண்ணு அவ. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இப்ப கோவில்லையே சிறை வைக்க போறாங்க. அந்த கோவில் தான் இதுக்கப்புறம் அவளுடைய ஒட்டுமொத்த உலகமா இருக்க போகுது. அதை தாண்டி அவ வயசாகிற வரைக்கும் வெளியில வர முடியாது. கடவுள் அப்படின்ற ஒரு உயர்ந்த பட்டத்தை இந்த உலகம் கொடுத்துட்டு அதுக்கு ஈடிணையா மனுஷனுடைய சாதாரண சந்தோஷங்களை கூட திரும்ப வாங்கிக்குது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை. என்னதான் அந்த மரியாதை எல்லாம் கிடைச்சாலும் சுதந்திரம்னு சொல்லிட்டு ஒண்ணு பறிக்கப்படும் போது சுதந்திரமே இல்லாத கடவுள் என்ன கடவுளா இருக்க முடியும்? இந்த மாதிரி தான் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி
பல பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாற்றப்பட்டுச்சு. தன்னுடைய அப்பா தனக்கு செய்த அந்த துரோகத்தை மகேஸ்வரனால ஏத்துக்க முடியல. அதனால கௌரியை எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த ஊரை விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அந்த ஜமீன்தாரால கையும் களவுமா பிடிக்கப்பட்டு கௌரி தூக்குல இடப்படுறா. அப்படி தூக்குல தொங்குன கௌரிய அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கா, அவ சுத்தமானவ கிடையாது, அதனாலதான் அம்மனே அவளை தண்டிச்சிட்டாங்கன்னு சொல்லி கதையவே திருப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை பாழாப்ப இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.